friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு அருமையான non-veg lunch மெனுக்கான ரெசிபீஸ். சிக்கன் லஞ்ச், நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இதை ஜம்முன்னு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல ஒரு அருமையான சிக்கன் கிரேவியும் பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி அதில் சிக்கன் கிரேவி. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிரியாணிக்கு மட்டும் இல்லை, பிளெயின் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, பூரி, இட்லி, தோசை எதோட வேணாலும் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதோட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ இப்போ அருமையாக 2 ரெசிபி பார்க்க போகிறோங்க. நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி கூடவே ஒரு சிக்கன் கிரேவி. டோட்டலி ஒரு 40-45 நிமிஷம் ஆகுங்க ரெண்டும் சமைச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ ஈஸியாக நம்ம சண்டே லஞ்ச் மெனுவை முடிச்சிடலாம். வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சிக்கன் பிரியாணிக்கு நல்ல பாசுமதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கிற ஒரு 20 நிமிஷமாக. இது நியர்லி 500 கிராம் பாசுமதி ரைஸ். அடுத்தது இங்கே சிக்கன் ரெடியாக இருக்குங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கிறேன். சிக்கனோட அளவு வந்து 750 கிராம். ஸோ இப்போ ரைஸ், சிக்கன் எல்லாம் ரெடி. அடுத்தது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பிரியாணி செய்யறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ. இந்த நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். நம்ம ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய் நல்ல வாசனைக்காக, 2 ஸ்டார் அனைஸ், கூடவே 2 ஜாதிப்பத்திரி, 2 மராத்தி முக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஸ்பைசஸ் நல்லா பொரியணும். அடுத்தது பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டு, கூடவே 2 பச்சை மிளகாவும் நல்லா நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் இன்னும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். ஸோ எங்கள் மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. அடுத்தது சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸை சேர்த்து விட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அந்த மசாலாவோட கலந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் தான் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணணும். பட் ஆஃப்டர் 2-3 மினிட்ஸில் எவ்வளோ தண்ணி விட்டு இந்த சிக்கன் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 கைப்பிடிக்கு புதினா இலை, 2 கைப்பிடிக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி, அரிசி எல்லாம் சேர்த்து குக் பண்ணுவோம்.
இப்போ தண்ணி அளந்து எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப் அளவில் ரைஸை அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப் அளவில் 1.5 கப்பு தண்ணி. பாசுமதி ரைஸுக்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் சேர்த்துக்கணும். இங்கே நான் எடுத்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டு சைமல்டேனியஸாக இன்னொரு ஸ்டவ்வில் நான் அதை பாயில் பண்ண வச்சுட்டு இப்போ நான் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலாவோட பிடிச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ அளந்து கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிற தண்ணியை இந்த சிக்கனில் ஊற்றி விட்டுறலாம். இப்போ ரைஸை சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸ் சேர்த்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ், அதாவது அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி, பிரியாணி நல்லா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோடு இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் போல் இருந்தது. ஸோ அதனால் அதை சேர்த்து விடுறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். எல்லாம் ஃபைனலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க. சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய பிரியாணி நல்லா கமகமான வாசத்தோட ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி இலை தூவி விட்டு கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டா அவ்வளோதான். ரைஸ் நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்கும். ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு நல்ல சைட் டிஷ்ஷான அருமையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவி 100% சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். நல்ல வாசனையாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்தது வரமிளகா, ஒரு 6 to 7 வரமிளகா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துறணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவையும் நல்லா இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுறணும். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதோடவே சேர்த்து. இப்போ அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்காங்க. பட் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக்கும். நல்லா இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுவும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே வறுத்த ட்ரை ஸ்பைசஸையும் தேங்காயையும் இப்படி நல்லா ஓரளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வதக்குன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா ஆற விட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. நல்ல கமகமான வாசனையோட நம்மளுடைய மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இதை சேர்த்து நம்ம நல்ல ஒரு சிக்கன் கிரேவி தாளித்து விட்டுறலாம். ஆல்ரெடி நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன்.
இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ சிக்கன் பீசஸ், இங்கே 1 கிலோ சிக்கன் லெக் பீசஸ் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலான சிக்கன் பீசஸும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இங்கே லெக் பீசஸ் எடுத்துருக்கிறேன். இதில் அரைச்ச மசாலாவும் சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டால் அந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி நல்லா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் வெந்து அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. சிக்கன் எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ப்ளெயின் ரைஸ் இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ 2 ரெசிபி பார்த்தங்க. நல்ல ஒரு சிக்கன் காம்போ லஞ்ச் மெனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.